ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான உலக செய்தியில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமேனியுடைய இறுதி சடங்குல பங்கேற்ற இந்தியாவுக்கு உருகி நன்றி சொல்லியிருக்காங்க ஈரான். இதனுடைய பின்னணி விவரம் தற்போது வெளியாகி இருக்கிறதுங்க. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான உலக செய்திகளை நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரான் உச்ச தலைவர் கமேனியினுடைய இறுதி சடங்குகளில் பங்கேற்காததற்காக இந்தியாவுக்கு ஈரான் தூதரகம் உருக்கமாக நன்றி தெரிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி 28 பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து நடத்திய தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டிருந்தார். போர் சூழல் காரணமாக கமேனியின் இறுதி சடங்கு நடைபெறாமலே இருந்தது. தற்போது இரு நாடுகளிடையே போர் சற்று தணிந்த நிலையில் கமேனியினுடைய இறுதி சடங்கை ஈரான் அரசு நடத்தி வந்துட்டுருக்காங்க. அவர்களினுடைய மத வழக்கப்படி இறுதி சடங்குகள் பல நாட்கள் நடைபெறும். தெஹ்ரான் மற்றும் கியோம் ஆகிய நகரங்களில் துவங்கிய கமேனியின் இறுதி சடங்கு நிகழ்வுகள் ஜூலை 9 வரை நடைபெறுது. கமேனியின் உடல் அடக்கம் அவர் பிறந்த இடமான மஷாத் நகரில் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. கிராண்ட் முசல்லா மசூதி வளாகத்தில் திறந்தவெளி மேடையில் அயதுல்லா அலி கமேனி உடல் சவப்பெட்டியில் வைக்கப்பட்டிருந்தன. பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகள் கமேனியின் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். உலகின் 100 நாடுகளின் பிரதிநிதிகள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். அந்த வகையில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பவித்ரா மார்கெரிட்டா மற்றும் பீகார் ஆளுநர் அடா ஹசைன் உள்ளிட்டோர் நேரில் சென்று கமேனியின் உடலுக்கு மரியாதை செலுத்தினர். இந்த நிலையில் கமேனியின் இறுதி சடங்குகளில் பங்கேற்றதற்காக இந்தியாவுக்கு ஈரான் அரசு நன்றி தெரிவித்திருந்தது. இது தொடர்பாக ஈரான் தூதரகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில், ஈரான் அரசின் ஆட்சியாளர் அயதுல்லா சையது அலி கமேனியின் இறுதி சடங்குகளில் பங்கேற்று அஞ்சலி செலுத்தியதற்காக நட்பு ரீதியான இந்திய அரசுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதி சடங்கு நிகழ்ச்சியில் இந்திய பிரதிநிதிகள் பங்கேற்றது இரு நாடுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய நீண்டகால உறவை பிரதிபலிக்கிறது. மேலும் துயரத்தின் போது ஈரான் மக்களுடன் பரஸ்பர மரியாதை மற்றும் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய செயலாகவும் இது அமைந்தது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டும் வருகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறமும் பார்க்கும் பொழுது ஹர்முஸ் நீர் சந்தியில் சுங்க வரி வசூலிப்போம் அப்படின்னு ஈரான் போர் தொடங்கியதில் இருந்தே ஈரான் அவ்வப்போது சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இதில் மற்ற நாடுகளுக்கு உடன்பாடு கிடையாது. காரணம், ஹர்முஸ் நீர் சந்தி இயற்கையாகவே அமைந்த உலகத்திற்கான ஒரு பொது சொத்து அப்படின்னே. ஆனால் பெய்ஜிங்கில் நடைபெற்ற உலக அமைதி மன்றத்தில் ஈரான் தூதர் அப்துல் செரார் ரஹ்மானி ஹர்முஸ் நீர் சந்தியில் ஈரான் சுங்க வரி வசூலிக்க உள்ளதாக தெரிவித்திருந்தார். ஹர்முஸ் நீர் சந்தி எங்கள் நாட்டினுடைய எல்லையோர கடல் பகுதியின் ஒரு அங்கமாக இருக்கிறதுனால அங்கு பயணிக்கக்கூடிய கப்பல்களுக்கு நாங்கள் நிச்சயமாக சேவை கட்டணம் வசூலிப்போம். இந்த நடவடிக்கையை சுங்க கட்டணம் என்று குறிப்பிடக்கூடாது. இந்த புதிய ஏற்பாடுகள் ஹர்முஸ் நீர்சந்தி வழியிலான பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வதற்கும் கப்பல்களின் போக்குவரத்தை கண்காணிப்பதற்கும் மட்டுமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த முக்கியத்துவம் வாய்ந்த கடல்வழி தடத்திற்கான புதிய ஏற்பாடுகள் குறித்தும் அங்கு அதிக அளவிலான கப்பல்கள் செல்வதால் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்புகளை கையாள்வது மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வது குறித்தும் ஈரான் தற்போது ஓமனுடன் இணைந்து பணியாற்றி வருகிறது. கடினமான காலங்களில் எங்களுக்கு துணையாக நின்று எங்களுடன் நட்பு பாராட்டிய நாடுகளுக்கு இந்த சேவை கட்டணத்தில் சில சிறப்பு சலுகைகள் வழங்குவது குறித்து நாங்கள் நிச்சயமாக பரிசீலித்து வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறமும் ஈரானில் வருகிற ஜூலை 9 வரை உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியினுடைய இறுதி சடங்கு நடைபெறப் போகிறது. இந்த நேரத்தில் போர் குறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானுக்கு ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்காரு. நேற்று வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் பேசும்போது, கச்சா எண்ணெய் விலையானது நாம இந்த போரை தொடங்குவதற்கு முன்பு ஒரு பேரலுக்கு என்ன விலை இருந்ததோ
அதைவிட குறைவான நிலைக்கு இப்போது வந்துவிட்டது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஈரானில் அணு ஆயுதத்திற்கு இடமில்லை. அணு உறைதுகள் என்று அழைக்கும் அந்த செறிவூட்டப்பட்ட பொருட்களை நாம் கைப்பற்ற போகிறோம். நான் இதில் இவ்வளவு தீவிரமாக இறங்கியதற்கு ஒரே ஒரு வலுவான காரணம் தான் இருக்கிறது. அது ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை கொண்டிருக்க கூடாது என்பதுதான். நான் அங்கு ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் உண்மையில் அங்கு ஆட்சி மாற்றம் நடந்துவிட்டது. முதல் ஆட்சி போய்விட்டது, இரண்டாவது ஆட்சியும் போய்விட்டது. தற்போது இருக்கும் மூன்றாவது ஆட்சி கொஞ்சம் பகுத்தறிவுடன் நடக்கும் என்று நினைக்கிறேன். இருப்பினும் நாம் இந்த விஷயத்தில் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நாம் எப்படியும் ஒரு வழியில் வெற்றி பெறத்தான் போகிறோம். ஒன்று நாம் ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்வோம், அல்லது இந்த போரை முழுமையாகவே முடிப்போம். அவ்வளவுதான். இந்த போரை முடிப்பது ஒன்றும் நமக்கு கடினமான காரியம் கிடையாது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய 91 மில்லியன் மக்களை பாதிக்க நான் விரும்பவில்லை. அப்படிங்கிறதுனால ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்ளவே நான் விரும்புகிறேன் அப்படின்னு அவர் கூறியிருக்கிறதும் குறிப்பிடக்கூடிய விஷயங்க. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா உக்ரைன் போர் மீண்டும் தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கிறதுங்க. காலையில் ரஷ்யா உக்ரைன் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. இதுவரைக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய தகவல்களின் படி பார்க்கும் பொழுது அந்த தாக்குதல்களில் 9 பேர் உயிரிழந்திருக்காங்களாம், 12க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்காங்க. இந்த நேரத்தில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டிருந்தார். அந்த பதிவில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ரஷ்யா மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதலுக்கு தயாராகி வருவதாக உளவுத்துறை தகவல்கள் எச்சரிக்கின்றன. அமெரிக்காவின் சுதந்திர தினம் முடிந்த உடனேயும் அங்காராவில் நடைபெறவிருக்கும் நேட்டோ உச்சி மாநாட்டிற்கு முன்பாகவும் இதை செய்வது புதினின் விளக்கமான பாணிதான். ரஷ்யா மேலும் பல அழிவுகளை கொண்டு வரவும் அப்பாவி மக்களை கொள்ளவும் துடிக்கிறது. தயவு செய்து அனைவரும் பாதுகாப்பாக இருங்க. வான்வெளி தாக்குதல் எச்சரிக்கைகள் வந்தால் உடனே உஷாராகி கொள்ளுங்க. அடுத்ததாக எங்களது நட்பு நாடுகளுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள். வான் பாதுகாப்புக்கான ஏவுகணைகளை, குறிப்பாக பேட்ரியாட் அமைப்புகளுக்கான ஏவுகணைகளை எங்களுக்கு வழங்குவதில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு தாமதமும் பல உயிர்களின் இழப்பிற்கு வழிவகுக்கிறது. அதோடு போரை தொடர்ந்து நடத்த ரஷ்யாவிற்கு அது ஊக்கமளிக்கிறது. உலக நாடுகளிடம் வான் பாதுகாப்பிற்கு தேவையான தரமான ஆயுதங்கள் போதுமான அளவில் இருக்கின்றன. இப்போது தேவைப்படுவதெல்லாம் உக்ரைன் மக்களின் உயிர்களை பாதுகாக்க நீங்க எடுக்க வேண்டிய உறுதியான முடிவுகள் மட்டும்தான். குறிப்பாக இவை அமெரிக்கா, ஐரோப்பாவின் வல்லரசு நாடுகள் மற்றும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய வலிமையான நாடுகள் எடுக்க வேண்டிய முடிவுகள் ஆகும். தயவு செய்து உங்களுடைய முடிவுகளில் வேகம் காட்டி மனித உயிர்களை காப்பாற்றுங்க. பேட்ரியாட் ஏவுகணைகள் தற்போது எங்களுக்கு கிடங்குகளில் முடங்கி கிடப்பதால எந்த பயனும் இல்லை. அவை இப்போது உக்ரைனில் இருக்கக்கூடிய பேட்ரியாட் படைப்பிரிவுகளின் கைகளில் இருக்க வேண்டும். எங்களுக்கு உண்மையாகவே உதவி செய்து வரக்கூடிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்காரு.